டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 தொகுதிகளுக்கான மெகா எக்ஸிட் போல் சர்வேயை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது தமிழக அரசியலிலும் தமிழக சினிமாவிலும் மிக மிக முக்கியமான இடம் கொண்ட மதுரை தொகுதியை பற்றிதான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீ எலெக்ஷன் சர்வேல நம்ம சொல்லியிருந்தோம், மதுரை தொகுதி எப்பவுமே இம்பார்ட்டன்ட். ஒரு சினிமா நானும் மதுரைக்காரன்டா அப்படின்னு சொல்லாம ஒரு சினிமாவும் முடிவதில்லை. மதுரை மண்ணில் மாநாடு போடாமல் தமிழக அரசியலும் முடிவடைந்ததில்லை. இந்த வகையில் மதுரை மண்ணை வெல்ல போகும் மண்ணின் மைந்தர் யார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. இங்க ஒரு வேட்பாளர் தேர்வே வித்தியாசமாக தான் இருந்தது. காரணம், அதிமுக சார்பாக சரவணன் அவர்கள் போட்டியிடும் போது அவர் திமுகவிலிருந்து பாஜகவுக்கு தாவி, மீண்டும் பாஜகவிலிருந்து திமுகவுக்கு தாவி, அப்புறம் எப்ப அதிமுகவுக்கு போனார்னே தெரியாத அளவுக்கு திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு தாவி அங்கு நேரடியாக வேட்பாளராகவே களம் இறங்கியிருக்கிறார். அதிமுக சார்பாக அப்படின்னு சொல்றது, அதிமுக சார்பாக முன்னாள் திமுக, பின்னால் பாஜக, முன்னாள் திமுக, இன்னால் அதிமுகவின் இருக்கும் சரவணன் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார். பட் இத்தனை கட்சி அவர் மாறினார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு என்று தொகுதியில் ஒரு நல்ல பெயர் நீக்கிறது என்பது உண்மை. அவர் கட்சி அவருடைய கொள்கை காரணமாக இல்ல தனிப்பட்ட காரணங்களுக்காக கட்சி வேண்டுமானால் மாறியிருக்கலாம். ஆனால் சரவணன் அப்படின்ற ஒரு வேட்பாளர் மீதான மரியாதை அந்த மக்களுக்கு நிறையவே இருக்கிறது பார்க்கிறோம். அவர் ஒரு கடுமையான போட்டியை இந்த எலெக்ஷன் டைம்ல கொடுத்திருந்தார். இதே இந்த சைடு பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்பி அப்படின்ற அந்தஸ்தோட சிபிஐயின் சு வெங்கடேசன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் களமிறங்கியிருந்தார். அண்ட் அவருக்கு நேர் எதிராக ஆப்போசிட்டாக பாஜகவின் ராமசீனிவாசன், பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் களமிறங்கியிருந்தாங்க. நேர்களே நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ராமசீனிவாசன் அவர்கள் அஸ்வத்தாமன் அவர்களை போலவே கடுமையாக சித்தாந்த ரீதியாக வரலாற்று ரீதியாக அதிகமான பாயிண்ட்ஸை வச்சு பாஜகவுக்காக களமாடுபவர் அவர். பாஜக இணையதளத்தில் நிறைய இடத்துல நீங்க ராமசீனிவாசன் அவர்கள் பேட்டிகளையும் பேச்சுக்களையும் வரலாற்று பதிவுகளையும் நீங்க பார்த்திருக்கலாம். ஸோ ராமசீனிவாசன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை யூஸ் பண்ணி பாஜக மதுரை மண்ணில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. வேற சு வெங்கடேசன் அவர்கள், நம்மளுக்கு அவரை பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், கருத்தியல் ரீதியாக ஒத்து போகலாம், ஒத்துக்காம போகலாம். ஆனால் வெங்கடேசன் அவர்கள் கடுமையான ஒரு போராளியாக பாராளுமன்றத்தில் அறியப்பட்டார். அவர் வைக்கும் கருத்துக்கள் சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், ஆனால் கடுமையான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் முன்வைத்தார் அப்படின்றது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். எய்ம்ஸ் பற்றிய தொடர்ச்சியான குரலை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்க போய் வெறும் பேனர் மட்டும்தான் இருக்கு, போஸ்டர் மட்டும்தான் இருக்கு, கல்லு மட்டும்தான் வச்சிருக்காங்கன்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு பரபரப்பை கிளப்பியவர். இதையெல்லாம் மீறி தொகுதிக்காக ஆக்டிவாக எதையோ பேசிக் கொண்டிருந்தார், எதையாவது செய்து கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு பாராட்டு பத்திரங்கள் மக்களிடையே நம்மளால் காண முடிகிறது. அது வாக்குப்பதிவிலும் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்கிறோம். காரணம், முக்கியமாக சரவணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதன் அப்படின்ற ஒரு கொள்கையோட ஒரு அடைமொழியோட அவர் வந்திருக்கிறாரு. ஆனா அது அதிமுகவின் கோர் ஓட்டர்ஸை தக்க வைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா அது கொஞ்சம் டவுட்டா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணம் என்னவென்றால், ராமசீனிவாசன் அவர்கள் அந்த வாக்குகளை சரியாக பிரிக்கிறார். ராமசீனிவாசன் அவர்கள் பாஜக மற்றும் அதிமுகவுக்கான கோர் ஓட்டர்ஸை, அந்த திமுக வெறுப்பு அப்படின்னு இருக்கிற அந்த வாக்காளர்களை ராமசீனிவாசன் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதை பார்க்க முடியும். இதற்குதான் அதற்கான முதல் இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்திருந்தேன். ராமசீனிவாசன் அவர்கள் அந்த சித்தாந்த ரீதியாக திமுகவை கடுமையாக எதிர்த்து சோசியல் மீடியாவில் அவர் பதிவு செய்தது எல்லாம் அதிமுக தரப்பில் இருந்து திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள், அதை கோர் ரீசனா வச்சு அதிமுகவுக்கு வாக்களிக்க போகிறவர்களுடைய வாக்குகளை பாஜக பக்கம் இழுத்திருக்கிறது. அதனால இது அதிமுகவுக்கும் நல்லதாக முடியாம, பாஜகவுக்கும் நல்லதாக முடியாம, அல்டிமேட்டா சு வெங்கடேசன் அவர்களுக்கு சாதகமாக முடிந்திருக்கிறதை பார்க்க முடியுது. சோ மதுரை மண்ணை பொறுத்தவரை மீண்டும் மண்ணின் மைந்தராக சு வெங்கடேசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திமுகவின் தோழமை கட்சியோடு, திமுகவின் தோழமை பலத்தோடு, கூட்டணி பலத்தோடு கம்யூனிஸ்ட் சின்னத்தில் நின்று கம்யூனிஸ்ட் சார்பாக ஒரு நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக செல்ல போகிறவர் சு வெங்கடேசன் அவர்கள் மதுரை மண்ணின் வெற்றி வேட்பாளராக இருக்க போகிறார் அப்படின்றத நம்மளுடைய போஸ்ட் சர்வே கருத்து கணிப்பும் மதுரையின் நிலவரத்தை இதுதான் கூறுகிறது. இதற்கான முக்கிய காரணம் சு வெங்கடேசன் அவர்களின் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதிமுக பாஜக இரண்டு பேருமே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டு ஈக்குவலா சரிசமமா எதிர்ப்பு ஓட்டுகளை பிரித்துக் கொண்டதால் மதுரையிலிருந்து வெற்றி வேட்பாளராக வெங்கடேசன் அவர்கள் செல்வார் அப்படின்றதா நம்மளுடைய அனாலிசிஸா இருக்கு. அடுத்து இன்னொரு அதிரடியான தொகுதி அடுத்த லைன்ல இருக்கு, அதை சந்திப்போம். நன்றி.